ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.19ல் இருக்கக்கூடிய 8th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இஃப் ஏ ஈக்குவல் டு காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க. பி வந்து சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஸோ தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ செய்ய போகிறோம். ஸோ இந்த சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ அப்படின்ற ஒரு லெட்டர் இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா, ஐனா வேறு ஒன்றும் இல்லை, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்றது தான். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 1 0 0 1 அப்படின்னு இருந்தால் இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதுவும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0 0 0 0 1 இதுவும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ இது மூணையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கேட்டிருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களாலே சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, டயகோனலில் இருக்க நம்பர்ஸ் மட்டுமே 1 அப்படின்னு இருக்கணும், மற்ற எல்லாமே 0வாக இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டயகோனலில் இருக்கிறது மட்டும்தான் 1, மற்றதெல்லாம் 0. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டயகோனலில் இருக்கிறது ஃபுல்லாக 1ஆ இருந்து மற்ற எல்லாமே 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு கொஸ்டின் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்மளே ஜென்ரேட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 2 x 2 தானே, 2 rows 2 columns. இது பார்த்தீங்கன்னா 3 rows 3 columns. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 4 rows 4 columns. ஒன்று ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் என்ன ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸை மட்டும்தான் நம்மளால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது 2 x 2 இருக்குது அப்படின்னா I2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 2 rows 2 columns. 3 x 3ன்றப்ப I3 அப்படின்னு சொல்லலாம். 4 rows 4 columns அப்படின்றப்ப I4 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த I2 I3 I4 அப்படின்றது நம்மளுக்கு இடத்துக்கு தகுந்தா போல் எழுதிக்கிறது தான். ஓகேங்களா? மற்றபடி ஐனா டயகோனல்ஸ்லாம் 1, மற்ற எல்லாமே 0 அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் நிற்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க சம்மு இதுதான். நம்மளுக்கு என்ன அப்படின்னா, காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா ஏன்ற மேட்ரிக்ஸ், பின்ற மேட்ரிக்ஸ் சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஏ ஸ்கொயர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஏ இன்ட்டு ஏ தான் ஏ ஸ்கொயரு. அப்போ ஏ மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னா காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. ஓகேங்களா? இன்ட்டு காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஏ கிராஸ் ஏ அப்படின்றது. ஸோ இது நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, 7 மேட்ரிக்ஸை போட்டு தான் செய்ய முடியும். ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா இந்த 7 மெத்தடு போடாமல் செய்ய முடியும்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா 2 x 2 தான், நம்மளால் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவாக அப்படியே எழுதுகிறேன், காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா 0. செகண்ட் ரோவை எழுதுகிறேன், 0 காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா. ஃபஸ்ட்டு காலம் காஸ் தீட்டா 0 கீழே வரும், காஸ் தீட்டா 0. செகண்ட் காலம் 0 காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்து எழுதுங்க, காஸ் தீட்டா இந்த ஃபஸ்ட் நம்பர் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 0ன்னு தான் வரும். ஓகேங்களா? அதனால் நான் அதை எழுதலை, விட்டுட்டேன். காஸ் தீட்டா இன்ட்டு 0 0 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0. ஓகேங்களா? 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0. இங்கே 0 ப்ளஸ் 0 வரும், இங்கேயும் 0 எழுதிக்குவோம். 0 இன்ட்டு 0 0 காஸ் தீட்டா இன்ட்டு 0 0 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இது ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதேமாதிரி பி ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். பி கிராஸ் பி, பின்றது சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இதை வழக்கம் போல் எழுதும்போது ஃபஸ்ட் ரோ சைன் தீட்டா 0, சரி இங்கே எழுதணும், சைன் தீட்டா 0. செகண்ட் ரோ 0 சைன் தீட்டா 0 சைன் தீட்டா. ஃபஸ்ட்டு காலம்
sin theta 0 sin theta 0 ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் 0 sin theta 0 sin theta ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அழகாக தெரியும். ஃபர்ஸ்ட் ரோவில் மேலே எழுதியிருக்கேன், இங்கே இருக்க செகண்ட் ரோவை கீழே எழுதியிருக்கேன். அதேமாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலத்தை மேலேயும் கீழே எழுதியிருக்கேன், செகண்ட் மேட்ரிக்ஸில் செகண்ட் காலத்தை இங்கே மேலேயும் கீழேயும் காலமாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், sin theta into sin theta sin square theta 0 into 0 0 sin theta into 0 0 0 into sin theta 0 0 into sin theta 0 sin theta into 0 0 0 into 0 0 sin theta into sin theta sin square theta ஓகேங்களா. ஸோ எழுதுங்க, sin square theta 0 0 sin square theta. ஸோ இது பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயருன்றது காஸ் ஸ்கொயர் டீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. அதாவது இங்கே ஃபஸ்ட் நம்பர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, அடுத்தது 0 ப்ளஸ் 0 0 ப்ளஸ் 0 காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா இடம் இல்லை, நான் இங்கே எழுதுகிறேன். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து இந்த இடத்துல எழுதணும்னு அவசியம் இல்லை, இந்த ஃபார்முலாவை மைண்டில் இருந்துக்கிட்டாலே போதும் தான். நீங்கள் கீழே கண்டிஷனில் இந்த இடத்துல எழுதினாலும் போதும் ஓகேங்களா. எனக்கு இடம் பத்தலை அதனால் சொல்கிறேன், இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் அப்படின்னு நீங்கள் எழுதினாலே போதும். சைன் ஸ்கொயர் டீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் டீட்டாவையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1 ஓகேங்களா. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இது எப்போ கேட்டாலும் எப்படி கேட்டாலும் கண்டிப்பாக எல்லாராலையும் சொல்ல முடியும், ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியான ஒரு ஃபார்முலா தான். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ரெண்டும் ஒன்று தான். 4 + 3 நாளும் 3 + 4 நாளும் ஒன்று தான் ஓகேங்களா. அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா என்னது 1. இங்கே 0 + 0 0 0 + 0 0 காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா 1. ஸோ நம்ம சொன்னது வந்துருச்சா, டயகோனலில் மட்டும் 1 இருக்குது, மற்றது எல்லாம் 0. ஸோ அப்போ இது வந்து என்னது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஐ அப்படின்னு சொன்னாலும் போதும் தான், இல்லை இது 2 × 2 இருக்குது I2 அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் ஓகேங்களா. ஸோ அப்போ இன்னும் என்ன பண்ணலாம், ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு எடுத்துடலாமா. ஸோ எவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 8th சம்மு. கொஸ்டின் பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக வந்துடும். ஸோ பாருங்கள் சம்மு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கிளாஸ் ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.